செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள பரத் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு 2, 3 தடவ சொல்லிட்டேன். இந்த மாரி நம்மள கைது பண்ண போறாங்க. இது மாரி சில விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப அது தீவிரம் அடைஞ்சிருக்கு. என்னன்னா, அ அதே டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நபர், ஒரு சார் ஒருத்தரு நமக்கு வேண்டப்பட்டவரு. அடிக்கடி ஏதாவது ஒண்ணுனா அப்பப்ப ஏதாவது தகவல் குடுப்பாரு. அவரு சொன்னாரு, "இந்த மாரி பரத், உன்னைய வந்து ஒண்ணு விசாரணை அப்படின்னு சொல்லி உன்ன கூப்பிடுவாங்க. அப்படி இல்லன்னா உனக்கு கைதுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 1 வீக்குள்ள உனக்கு என்னன்னு தெரிஞ்சிரும். எதுவா இருந்தாலும் ரெடியா இருந்துக்கோ. அது கைது அப்படின்னா, நீ லாயர் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்க. இல்ல விசாரணைன்னு சொன்னாலும் நீ ஒரு அட்வொகேட்ட ரெடி பண்ணி வச்சுக்கோ. அது உனக்கு பெஸ்ட்டு." அப்படின்னாரு. எதுக்கு சார் நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த மாரி அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா நபர்களையும், குறிப்பா மிக முக்கியமா இவங்க யார பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான, அதுவும் புது ஆட்களா இருக்கணும். பழைய ஆட்கள்னா கூட விட்டுருவாங்களாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புது ஆட்கள யாரும் புதுசா உருவாயிடக்கூடாது. எதிர்க்கக் கூடாதுங்கிறதுல தீவிரமா இருக்காங்க. "கொஞ்சம் பார்த்து இருந்துக்கப்பா" அப்படின்ட்டு சொன்னாரு. சொன்னேன், "சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நான் பார்த்துக்கிறேன். தகவலுக்கு நன்றி சார்" அப்புட்னேன். "நீ கொஞ்சம் வாய அடக்கிக்க" அப்படின்னாரு. "இல்ல சார், நான் பேசுறதுல ஆதங்கப்படுறேன், கோவப்படுறேன், கடுமையான வார்த்தைகள பயன்படுத்துறேன். உண்மதான். ஆனா எந்த இடத்துலயும் கெட்ட வார்த்தை போட்டு நான் இன்னும் பேசல. அந்த அளவுக்கு தாவேக்கா கட்சிக்காரன் மாரி நான் பேசணும்னா, என்கிட்ட ஒரு 100, 150 ஐடி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அஃபிஷியலா தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய அந்த அபியூஸான வார்த்தைகள். இதெல்லாம் எடுத்து நான் லிஸ்ட் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாம, இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய சில நபர்கள். இவங்கல்லாம் கடந்த ஆட்சியிலயும், அந்த தாவேக்கான்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், அவங்க போட்ட சில கமெண்ட்ஸு, "நீங்க சூப்பர் ஃபிகரா இருக்கீங்க." இப்படிலாம் சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்களும் எங்க டீமும் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். கூப்பிடட்டும், விசாரணைக்கு கூப்பிடட்டும், கைது பண்ணட்டும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அத நான் பார்த்துக்கிறேன் சார் அப்டின்னேன். சரின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் இது கன்ஃபார்மா அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சில நபர்கள சும்மா அப்டி விசாரிச்சு பார்த்தோம், கேட்டு பார்த்தோம். அதுல சில நபர்கள் சொன்னாங்க, ஊடகத்துல வேல பார்க்கக்கூடிய நபர்கள தான் டார்கெட் பண்றாங்க பாரு. நான் ஒரு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தேன். அடுத்த வாரமும் என்னைய மறுபடியும் கூப்ட்டுருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீயும் பார்த்துருந்துக்க. உன்னையும் கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உன்னையெல்லாம் டெஃபினட்டா நோட் பண்ணுவாங்க. நீலாம் அந்த மாரி பீஸு அப்டின்ட்டு நமக்கு தெரிஞ்ச சில நபர்கள் சொன்னாங்க. நான் சரி ஓகேங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நான் பார்த்துக்கிறேங்க அப்டின்ட்டு வந்துட்டேன். இப்ப என்னன்னா, தாவேகா அரசாங்கம் அச்சப்படுறாங்க. அது நமக்கு தெரியுது. பயப்படுறாங்க. அப்பட்டமா தெரியுது. அ புதிய நபர்கள் யாரும், அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் யாரும் தாவேகா அரசாங்கத்த எதிர்த்துறக்கூடாது. எதிர்த்து நின்னு எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது. குறிப்பா அ சில முக்கியமான அமைச்சர்கள பத்தி பேசக்கூடாது அப்டின்னு சொல்லி தான் டார்கெட் பண்றாங்களாம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம அண்ணன். வேற யாரும் இல்ல. சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் வந்து இருக்காராம். அவர் தான் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காராம். அவர்ட்ட தான் பொறுப்பு குடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா. அந்த பொறுப்பு குடுத்திருக்காங்க. அதனால அந்த பொறுப்ப அவரு ரொம்ப பொறுப்பா அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சியில திமுகவுடைய அந்த 5 வருட ஆட்சியில நம்ம பல விஷயத்துக்கு நம்ம வந்து திமுக எதிர்த்து நின்னு பேசியிருக்கிறோம். குறிப்பா வந்து பரந்தூர் விஷயமா இருக்கட்டும், ஆ தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து நான் அவங்க கூட நின்னு திமுக அரசாங்கத்த எதிர்த்து நின்னு பேசினேன். நான் மொத கலந்துக்கிட்ட போராட்டம்னு பார்த்தா கூட பரந்தூர் போராட்டம் தான். அதுக்கப்புறம் தான் தூய்மை பணியாளர் போராட்டம்னு சொல்லி நம்ம அதுலலாம் போய் இன்வால்வ் ஆயி, உட்கார்ந்துட்டு ஓகே அமைதியா பார்த்துட்டு இருந்துருவேன். என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லி ஆதரவு மட்டும் குடுத்துட்டு வந்துருவேன். அப்ப என்னன்னா, அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. அவங்க நம்மள டைரக்ட்டா இல்ல. அவங்க ஆட்கள வச்சோ, இல்ல நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாரியான ஆட்கள வச்சு நம்மள மிரட்டுனாங்க. வீட்ல இருக்கவங்ககிட்ட போய் சொன்னாங்க. உங்க பையன பார்த்து இருந்துக்க சொல்லுங்கலாம் மிரட்டுனாங்க. விசிக சார்ந்த நபர்கள் தொடர்ச்சியா நமக்கு மிரட்டல் குடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருந்திருக்கு. ஆனா அவங்க யாரும் என்னைய ரொம்ப அபியூஸ் பண்ணதில்ல. என் குடும்பத்த அபியூஸ் பண்ணதில்ல. உன்ன வெட்டிடுவேன், கிட்டிடுவேன் அந்த ரேஞ்சுக்கும் போனது கிடையாது. நீ வெள்ல வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கும் அவங்க யாரும் போனதில்ல. பட் இந்த பீரியட்ல இந்த தாவேக்கா ஆட்சில அப்படி கிடையாது. நீங்க ஒரு சின்ன விமர்சனம் வைக்கிறீங்கன்னாலும், அவங்களுக்கு அது தாங்க முடியாது. உண்மைக்குமே என்ன ட்ரிகர் பண்றாங்க. அவ்ளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்றானுங்க. என்னைய அபியூஸ் பண்றானுங்க, கேவலப்படுத்துறானுங்க. நானும் மனுஷன் தான். கோவம் வரும், கோவப்படுவேன். நடக்கக்கூடிய பிரச்சனை எதுக்குமே விஜய் வாய் தொறந்து பேச மாட்டாருன்னா, என்ன மாரியான ஆட்கள் கேள்வி கேட்கதாங்க செய்வோம். இப்ப வரைக்கும், இந்த தருணம் வரைக்கும், அந்த நீட் பிரச்சனை சம்மந்தப்பட்ட அவர் வாயே தொறக்கல. அவங்க ஐடி விங் போட்ட பதிவ, ஏதோ விஜய் தான் சொன்னார்ன்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் செய்திகள பரப்புறாங்க. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்த கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா, இந்த மத்த ஊடகம்லாம் இருக்குல்ல, சோசியல் மீடியால அவங்கள போய் செக் பண்ணுங்களேன். அவங்க எல்லாரும் தான் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி தினம்தோறும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் த மெம்பர் நான்.
நானும் உசிர குடுத்து, "யோவ்! இது நடக்குதுயா, அத கவனிங்க, இது நடக்குதுயா, அத கவனிங்க. இங்க வாங்கன்னு" சொல்லி நானும் பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்பயும் சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன். என்னைய கைது பண்றீங்க, உள்ள தூக்கி வைக்கிறீங்கன்னா, இத விட 100 மடங்கு நான் வெளில வந்து பேசுவேன். நான் இன்னும் கள அரசியலுக்கு போல. அப்பப்போ சின்ன சின்ன போராட்டம், எனக்கு மனசுக்கு உறுத்தக்கூடிய சில விஷயங்களுக்கு நான் போய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, இல்ல அந்த கூட்டத்திலயும் ஆதரவு தெரிவிச்சுட்டு, அமைதியான விதத்துல வந்துருவேன். அங்க போய் ஸ்கோர் பண்ணணும், இல்ல அத வச்சு நம்ம பேசணும். அந்த ரேஞ்சுக்கு நான் இதுவரைக்கும் போனதில்ல. அப்சர்வ் பண்ணுவேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். ஆனா, நீங்க ஒரு நடவடிக்கை என் மேல எடுக்கிறீங்க அப்டின்னா, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வாங்க, வாங்க என் வீடு எங்க இருக்குன்னு தெரியும். நான் எந்த ஊருன்னு தெரியும். அதெல்லாம் எல்லா வீடியோல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னைய ஏதோ கண்காணிக்கிறாங்களாமா. நீங்க கண்காணிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் தீவிரவாதி கிடையாது. தீவிரமான இந்த அயோக்கிய ஆட்சியாளர்களுக்கு எதிரானவன். அவ்வளவுதான். ஆட்சியாளர்களுக்கு அதுவும் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நான் எதிரானவன். இந்த ஜனநாயகத்துல நல்ல விதமா ஆட்சி செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அதே இந்த ஜனநாயகத்துல அயோக்கியத்தனமா, அதிகாரம் நம்ம கையில இருக்குன்ற ஒரு திமிருல, ஆணவத்துல ஆடக்கூடிய நபர்களும் இருக்காங்க. நான் அவங்கள எதிர்க்கிறேன். செய்யக்கூடிய தவற எதிர்க்கிறேன். நான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. அத தட்டி பறிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னுடைய குரல் இன்னும் அதிகமாகும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கண்காணிக்கிறீங்களாமே. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, "டேய் பரத்து என்னடா?" அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கு. கண்காணிக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணும் எந்த ஒரு தாவேக்கு ஆட்சிய அப்படியே கவிழ்க்கணும் அப்படிலாம் நான் இதுவரையும் பேசுனதில்ல. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுலாம் என்ன பிளாக் பண்ணி ரொம்ப 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த ஆளுக்கு நமக்குமே செட் ஆகாது. அதனால நீங்க என்னைய அரெஸ்ட் பண்றீங்க, விசாரணைக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா கூட ஒரு நியாயமான விதத்துல கூப்பிடுங்க. ஒரு நியாயமான விஷயம். நான் இது தப்பா பேசியிருக்கேன்னா கூப்பிடுங்க. நான் டேஷ்ன்னு சொன்னது கூப்பிடுவீங்கன்னா, அந்த டேஷ் விஜய் தான் பயன்படுத்தினாரு. விஜய் பயன்படுத்தின வார்த்தைய தான் நான் பயன்படுத்துறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பயன்படுத்திய வார்த்தைய நான் பயன்படுத்துறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இதுல. அவர் தான் எனக்கு முன்னோடி. நான் கோர்ட்லயே வந்து சொல்றேன். அவர் தான் எனக்கு முன்னோடி. மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? அ ஊடகவியலாளர்கள, இங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள, இங்க இருக்கக்கூடிய சாமானிய நபர்கள, இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ நீங்க கூப்பிட்டு விசாரணைன்ற பேர்ல மன உளைச்சல் ஏற்படுத்துனீங்கன்னா, இது நல்லா இருக்கா? என்கிட்ட ஒருத்தர் அப்பதான் சொன்னாரு. "ரொம்ப மன உளைச்சல் பண்ட்டாய்ங்க தம்பி. எனக்கு வந்து குடும்பம், குட்டிலாம் இருக்கு. வீட்லலாம் பதறி போயிட்டாங்க. நான் இத விட்டுட்டே போயிரலாமா?" அப்படிலாம் யோசிச்சேன். அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "இல்லங்க மனச தளர விட்டுறாதீங்க. இப்படிதான் இருக்கும். இதான் அதிகார வர்க்கத்தினுடைய உண்மை முகம். இப்படிதான் இருப்பாங்க." அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்களாம். ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். நாக்க துருத்திட்டு, உன்ன ஒரு நாள் அப்படின்னாங்களாம். மேடம் நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா, நீங்க பண்றதும் அதிகாரத்தினுடைய அந்த அந்த என்ன சொல்றது? அந்த திமிருல தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் எப்பயும் காவல்துறை அதிகாரிகள் மேல நான் எப்போதுமே பழி போட மாட்டேன். அந்த கரூர் விஷயத்துல கூட தாவேகா அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகள் மீது தொடர்ந்து பழி போடும்போது கூட நான் சொல்லிட்டேன். அவங்க உயிர குடுத்து நம்மள காப்பாத்துறாங்க. எல்லா விஷயத்திலயும். எல்லா விஷயத்திலயும். அவங்கள குறை சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுக்கு தப்பு செஞ்ச நம்ம குற்றவாளிகள, அந்த தப்பு செய்த காவல்துறையினர நம்ம கண்டிக்கிறோம். அவங்கள மாரியான ஆட்களும் இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஊழல் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த சமீபத்தில ஒரு ஆணவ படுகொலை ஒண்ணு நடந்துச்சு. அந்த ஆணவ படுகொலைக்கு சம்பந்தமான குற்றவாளியினுடைய அப்பாவும் ஒரு காவல்துறை அதிகாரி. அவரு கூலிப்படை கூட தொடர்பு வச்சிருக்காரு. அவரு இதுக்கு முன்னாடி பல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல். அப்ப இது மாரியான ஆட்கள் எல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம். இவங்களெல்லாம் நம்ம எதிர்ப்போம். இவங்கலாம் இந்த சமுதாயத்துக்கு சீர்கேடான நபர்கள். எக்ஸ் கமிஷனர் நம்ம சென்னையுடைய அருண் அவர்கள். நான் அவர இதுவரை எதிர்த்ததில்ல. என்ன ரீசன்? ஏன்னா, அவருடைய நடவடிக்கை சரியானது. அவர் பல இடத்துல, பல விதங்கள்ல அவர் நல்ல விதமா செயல்பட்டுருக்காரு. நம்ம சவுக்கு மாரி அங்கிட்டும், இங்கிட்டும் பேசிக்கிட்டு, நம்ம ஒண்ணும் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு, பேரம் பேசிக்கிட்டு, அந்த மாரியான வேலைய நம்ம பண்ணல. மக்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம். அதுலயும் என்னைய வார்ன் பண்ணவரு சொன்னாரு. "நீ இன்னும் எந்த கட்சியிலயும், எந்த இயக்கத்திலயும் இல்ல. அது உனக்கு பெரிய பிளஸ்ஸு. நீ இருந்திருந்தன்னா உன்ன இந்நேரம் தூக்கியிருப்பாங்க. நீ இல்லாத ஒரு பிளஸ்ஸு. ஏன்னா தனி நபரா இருக்கான். இவனுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற ஒரு சூழல்ல இவன் மேல கை வச்சோம்னா, இவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவானோன்ற ஒரு ஒரு சிந்தனையில இருக்காங்க. ஒரு பேச்சு அங்க போகுது. அது மாரி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்களாம். இப்ப ஒரு 50 பேர புதுசா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்களாம். YouTubeல பேசக்கூடிய நபர்கள. நான் இப்பயும் சொல்றேன். நீங்க எந்த கட்சி சம்பந்தப்பட்ட நபர்களா வேணாலும் இருங்க.
ஆனா, ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, பேசும்போது வார்த்தைய கவனமா பேசுங்க. கெட்ட வார்த்தைய போட்டு தயவு செஞ்சு பேசாத. அத நானே ஆதரிக்க மாட்டேன். நான் இதுவரையும் ஓவரா அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தையில பேசினது இல்ல. மயிரு, கீரு இந்த மாரி பேசியிருக்கேன். அத நான் கெட்ட வார்த்தையாவும் பார்க்கல. ட்ரிகர் பண்ணி விட்டுர்றாய்ங்க. நம்மள ரொம்ப அபியூஸ் பண்ணி நம்மள தாவேகா சம்மந்தப்பட்டவனுங்க, விஜய் ரசிகர்கள் நம்மள கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம ட்ரிகர் ஆயிர்றோம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தன்கிட்ட மட்டும் தான் கான்வர்சேஷன் பேசும்போது ரொம்ப கேவலமா பேசுனேன்னு நெனைக்கிறேன். அவன கட்டத்துக்கு மேல வெறி ஏத்திட்டான் என்னைய. அவன்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் இதா போனேன். அதான் அவன் ட்ரிகர் பண்ணி விட்டான். நம்ம கொஞ்சம் இதாயிட்டோம், வெடிச்சுட்டோம். அதனால ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அரசாங்கத்துக்கும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, அராஜகம் பண்ணீங்கன்னா, இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு அக்ரெசிவா இருப்பேன். அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள கேள்வி கேட்க தான் செய்வேன். அதுல என்னைக்கும் நான் பின்வாங்க போறது கிடையாது. என்னைக்கும் பின்வாங்க போறது கிடையாது. சில சில மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க. போன ஆட்சியில நம்மள வந்து தட்டி குடுத்து, வாவ் தம்பி, சூப்பர் தம்பி, பேசுங்க தம்பி" இப்படின்னு பேசின நபர்கள், இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்னை பிளாக் பண்ணிட்டு போன நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இதே த.வே.க.உடைய ஆட்சியாளர்கள். மினிஸ்டராவே இருக்கிறாங்க. சில ஒரு சில பேரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ரேஞ்சுல இருக்கிறாங்க. அவங்கலாம் போன ஆட்சியில திமுக விமர்சனம் பண்ணும்போது, அப்படின்னு நம்மள என்கரேஜ் பண்ணிட்டு, இந்த ஆட்சியில என்ன பிளாக் பண்ணிட்டு போன நபர்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த இரட்டை வேடம் வேணாம். எதிர்க்கிறதா இருந்தீங்கன்னா, நேரடியா வாங்க. நீங்க கண்காணிக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணும் எந்த தீவிரவாத செயல்லயும் ஈடுபடல. ஜனநாயக அடிப்படையில நம்ம கேள்வி கேட்கிறோம். என் உரிமை என்னன்னு பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அதுலருந்து நான் என்னைக்கும் பின்வாங்க மாட்டேன். அத மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்த விஷயம் இருக்கு. அடுத்த வீடியோ இருக்கு. நான் இப்ப சிஜேபி அந்த புரொடெஸ்ட்க்கு போறேன். இப்போ மறக்காம எல்லாரும் சிஜேபி புரொடெஸ்ட்க்கு வாங்க. இங்க வந்து நெறைய குளறுபடி இருக்கு. அத பத்தி நான் அடுத்த வீடியோல பேசுறேன். இப்பொழுதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. நன்றி, வணக்கம். அண்ணே, சில அமைச்சர் அண்ணன்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். பார்த்து பத்திரம் அண்ணே. ரைட்டா? நன்றிண்ணே.